யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 2வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். இந்த 2வது அதிகாரத்துல மொத்தம் 10 வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்க வேத புத்தகத்தில் நீங்க கவனிங்க. யோனா 2வது அதிகாரம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்பதே. சென்ற வாரம் இந்த வசனங்களை நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம். மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை குறித்து நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். நான் போன வாரமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த வேத பகுதி இந்த 1வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கல. யோனா 1வது அதிகாரம் 17வது வசனத்தோடு தொடர்புடைய வேத பகுதியாக இது இருக்கிறது. ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட் படி நம்ம பார்க்கும்போது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தம் படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்றுதான் அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கிறார். சோ இப்போ யோனா எங்க இருக்கிறார்னா, அவர் நினைச்ச இடத்துக்கு போக முடியல, அவர் நினைச்சது நடக்கல, அவர் வாழ்க்கையில நினைக்காததெல்லாம் நடக்குது, ரொம்ப காரிலும் திகிலும் மூடி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு பெரிய மீனோட வயிற்றில் இருக்கிறார். சென்ற வாரமே உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் போது, கடல்ல அந்த கப்பற்காரர்கள் தூக்கி போட்ட உடனே மீன் வந்து அவரை விழுங்கி விட்டதா அப்படின்னா இல்ல. அவர் அந்த கடல்ல மூழ்கி போயிருக்கிறார். கடலினுடைய ஆழம் வரைக்கும் கூட அவர் போயிருந்திருக்கலாம். ஏன்னா அவர் சொல்றாரு, பர்வதங்களின் அஸ்திவாரத்தை நான் கண்டேன்னு சொல்லுகிறார். சோ கடலினுடைய நீரோட்டங்கள் இருந்திருக்கிறது. நல்ல வேத விளக்க வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யோனாவினுடைய உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட போயிருந்திருக்கலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையில அவர் உயிர் போவதற்கு முன்பதாக சரியாக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த மீன் வந்து யோனாவை விழுங்கி இருக்கிறது. ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு, யோனாவுக்கு தான் செய்த பாவத்தினுடைய அந்த கொடூரம் எவ்வளவு பெரிது என்பதை உணர்வதற்காக கூட கர்த்தர் அதை அனுமதித்திருக்கலாம், மரணத்தின் விளிம்பு வரைக்கும் கூட போய் வருவதற்கு. யோனா கடவுளுடைய பார்வையில செய்யத்தகாத ஒரு பாவத்தை செய்தார். அதான் முதல் குறிப்பா பார்த்தோம். இந்த துன்பங்களுக்கு யார் காரணம்? யோனா தான் காரணம். அந்த ஒரே ஒரு குறிப்பு தான் போன வாரம் நம்ம சிந்தித்து பார்த்தோம். யோனா நன்கு தெரிந்திருந்த போதிலும் கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்திற்கு எதிராக அவர் செய்ய முயன்ற அந்த காரியம் அது கடவுளுடைய பார்வையில் மிகவும் பாவமாக மாறினது. கடவுள் அந்த பாவத்திற்கான விசாரணைய யோனாவின் வாழ்க்கையில் அவர் விசாரிக்கிறார்னு பார்த்தோம். யோனா மட்டுமே அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம். அப்படி என்ன யோனா பாவம் செய்தார்னா, அவருடைய இதயத்தில் ரொம்ப தீர்மானமாக
நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று ஆண்டவர் தனக்கு சொல்லியிருந்த இடத்தை விட்டு அதற்கு எதிராக அவர் ஓட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அதெல்லாம் கூட விட்டுட்டார். போன வாரம் அதை விளக்கமா பார்த்தோம். நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போதே கடவுள் பல வழிகளில் நம்மோடு பேசுவார், நம்முடைய இருதயத்துல பேசுவார், பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஆனா அதெல்லாம் தவிர்த்து தொடர்ந்து செய்கிற போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா எங்க நிறுத்தணும்னு அவருக்கு தெரியும். யோனா கப்பல் ஏறுகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அந்த கப்பல் பயணம் துவங்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அந்த கப்பல் கடல்ல போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா கடல்ல போகும்போது கர்த்தருடைய பயங்கரம் யோனாவை எதிர்கொண்டதுன்னு பார்க்கிறோம். இதுல யோனாவுடைய மனம் திரும்புதலை குறிச்சு பார்த்தோம். நான் என் நிமித்தமாக நீங்க துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம், அந்த கப்பல் இருக்கிற யாரும் என் நிமித்தமா துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம், இதெல்லாம் என்னுடைய மீறுதலின் நிமித்தமாக வந்தது என்பதை ஒப்புக்கொண்டு அந்த மரணத்தை சந்திக்கவும் அவர் ஆயத்தமாக இருந்தார். கப்பற்காரர்கள் தூக்கி அவரை கடலில் போட்டார்கள், மீன் விழுங்கி விட்டது. இப்ப மீனுடைய வயிற்றுல அவர் இருக்கிறார். இன்னைக்கு 2 குறிப்பை நம்ம பார்க்க போறோம். எந்த சூழ்நிலையில யோனா ஜெபிக்கிறார், எதற்காக ஜெபிக்கிறார், இந்த 2 குறிப்பு. போன வாரம் இந்த அதிகாரத்தை நம்ம பார்த்த போது இந்த துன்பங்களுக்கெல்லாம் யார் காரணம், யோனாவுடைய துன்பங்களுக்கெல்லாம் யார் காரணம், யோனா மட்டுமே காரணம்னு பார்த்தோம். இன்னைக்கு யோனாவினுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையில் யோனா ஜெபிக்கிறார், எதற்காக ஜெபிக்கிறார், இந்த 2 குறிப்பை நம்ம பார்க்கலாம். யோனாவினுடைய ஜெபத்தின் சூழ்நிலைய இந்த அதிகாரத்தின் முதல் வசனமே நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 3 கேள்விகளுக்கு இந்த முதல் வசனத்திலேயே நாம பதில் பெறுகிறோம். முதலாவது என்னன்னா, யோனா எங்கிருக்கிறார், அந்த மீனின் வயிற்றில் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறார். 2வது, மீன் வயிற்றிலிருந்து என்ன செய்கிறார், அவர் ஜெபம் செய்கிறார். 3வது, யாரிடத்தில் ஜெபிக்கிறார், தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொரு விதம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யோனா ஒரு தனி ரகம். ஏன்னா இதுவரைக்கும் பல இடங்கள்ல, பல சந்தர்ப்பங்கள்ல, பல சூழ்நிலைகள்ல ஜெபித்த மனிதர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த யோனா மாதிரி ஒரு விந்தையான மனிதனை நம்ம பார்த்திருக்கிறது இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்க மாட்டோம், இனிமையும் பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ற இடம் அப்படிப்பட்ட இடம். மீனோட வயிற்றுல உட்கார்ந்து அங்க இருந்து அவர் ஜெபம் பண்றார். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கும் போதே ஆவியானவர் அதை எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இப்ப அந்த புத்தி எங்க இருந்து வந்துச்சு யோனாக்கு? அவர் எதுக்காக ஓடினாரு? சென்ற அதிகாரத்துல 2 முறை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான் என்று பார்த்தோம். நான் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் நினைவுபடுத்தக்கூடிய எந்த விஷயமும் என்கிட்ட இருக்கக்கூடாது. கர்த்தருடைய மக்களை விட்டு நான் தூரம் போகணும், கர்த்தருடைய ஆராதனைகளை விட்டு நான் தூரம் போகணும். கர்த்தரை நினைவுபடுத்தக்கூடிய என்கிட்ட ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் என் காதுல திருப்பி நான் வாங்கவே கூடாது, நான் தூரமா போகணும்னு நினைச்சு போன யோனா இப்போ யாரை நோக்கி ஜெபம் பண்றாரா? தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. அதனாலதான் சொன்னேன், இது ஒரு விந்தையான மனிதர், விந்தையான இடத்துல உட்கார்ந்து விந்தையா அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யாரை விட்டு ஓடி போகணும்னு நினைச்சு ஓடி போனாரோ அவரை நோக்கியே அவர் ஜெபிக்கிறதுக்கு இப்போ சூழ்நிலை வந்திருக்கு. உண்மையிலேயே இங்க யோசிச்சு பார்த்தோம்னா, யோனாவா வந்து ஜெபம் பண்ணாரா அப்படின்னா இல்ல, யோனாவா கர்த்தர் இடத்துல திரும்பினாரா அப்படின்னா இல்ல, யோனாவை கர்த்தர் தன்னிடமாக இழுத்து கொண்டார். அதுதான் அங்க உண்மை. அப்படியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் அனுமதித்து, அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில வேற வழியே இல்லை, இத்தோட என்னுடைய ஆயுசு முடிஞ்சிருக்கும். யோனா அததான் சொல்றாரு, என் தண்ணீர்கள் என் பிராண பரியந்தம் வந்து விட்டது, பாதாளம் என்றென்றைக்குமாக என்னை மூடிக்கொள்ளுகிற விதத்தில் இருந்தது. அப்படின்னா மரணத்துக்கு ரொம்ப பக்கத்துல நான் போயிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் மரித்திருப்பேன். அந்த அளவுக்கு யோனாவை கடவுள் போக வைத்து அங்க மறுபடியும் அவரை பிடிக்கிறார். அப்போ கடவுள் யோனாவை அங்கு இழுத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே கடவுள் யோனாவை இப்படி இழுத்து இருக்காவிட்டால் யோனா எங்கு போயிருப்பார்னோ நமக்கு தெரியாது. கடவுள் தம்முடைய மக்களை விட்டு விடுகிறதும் இல்லை. போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி அவர்களுடைய பாவங்களையே விட்டு விடுகிறது இல்லை. தேவன்
அவனவனுடைய வழிகள்ல போகும்படி விட்டு விடுகிற தேவன் அல்ல. குறிப்பாக அவருடைய மக்களை பாவத்தில் விலகி ஓடும் போதும் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லையில் அவர்களை பிடித்து இழுக்கிறவராகவே இருக்கிறார். அவருடைய மக்கள் ஒருபோதும் அவருடைய பார்வையிலிருந்தோ அவருடைய வல்லமையிலிருந்தோ தப்பித்து ஓடிவிட முடியாது. யோனா அப்படித்தான் தப்பித்து ஓடலான்னு நினைத்தார், ஆனா ஓட முடியல. கடவுள் அவரை இப்பொழுது பிடித்து வைத்திருக்கிற இடம் மீனின் வயிற்றில். அவர் அங்கிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். நீங்க பாருங்க, அது எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலையை விளக்குவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மீன் வயிற்றுல எப்படி இருந்திருக்கும், முன்ன பின்ன போய் வந்தாதான் தெரியும். யாராவது போயிருக்குமா? போனதில்லை. அப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? இருட்டா இருந்துச்சா, வெளிச்சமா இருந்துச்சா, அல்லது அங்க ரொம்ப துர்நாற்றம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துலயும் உட்கார்ந்து யோனா என்ன செய்யலன்னா, அழுகல, புலம்பல, அங்கலாய்க்கல, அவர் துன்பப்படல, துக்கப்படல, வேதனைப்படல. இப்படி என்னெல்லாம் இருக்கோ தமிழ்ல எல்லாம் போட்டுக்கோங்க, டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டு இதெல்லாம் சொல்லி அங்க உட்கார்ந்து அவர் அங்கலாச்சு, ஐயோ என் நிலைமை இப்படி ஆகி போச்சே, நான் இதுக்கு யார சொல்லுவேன், என்ன சொல்லுவேன். யூசுவலாவே மனிதர்களுடைய நிலைமை அதுதானே. ஏதாவது ஒரு இக்கட்டு நெருக்கடின்னு வந்துருச்சுன்னா போதும், ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சுன்னா போதும், அவ்வளோ கூப்பாடு போடுறது, அவ்வளோ முணுமுணுக்கிறது எல்லாம். யோனாவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இத பேசிட்டு இருக்கும்போது என் பையன் கேட்டான், ஏன்பா முள்ளு குத்தி இருக்காதாப்பா யோனாவை? அதாவது அப்புறம் அங்க போய் கேட்டுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய நிலைமைக்கு ஏத்த மாதிரி அவங்க சிந்திக்கிறாங்க. யோனாவுடைய வயிற்றுல இருக்கும், மீனுடைய வயிற்றுல இருக்கும் போது டைஜஸ்ட் ஆயிருக்க மாட்டாரா? இப்படி எல்லாம் கேள்வி வருது. கடவுள் அற்புதமா அவர் அங்க பாதுகாத்திருக்கிறார். 3 நாள் இரவும் பகலுமாக பாதுகாத்திருக்கிறார். போன வாரம் நான் சொன்ன மாதிரி சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மீன் எப்படி இருந்துச்சு, மீனுக்குள்ள எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கர்த்தருடைய மகத்துவமான செயலை விட்டு நம்ம விலகிடுவோம். கர்த்தர் அந்த மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றில் 3 நாள் யோனா இருந்தார்னா அதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளணும். அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் யோனா என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறத பார்க்கிறோம். ஒரு பயன்பாடை இங்க நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய மக்களை தம்மிடம் இழுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவருடைய இந்த செயல்தான் நாம் கடவுளிடத்துல தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு உதவி செய்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற போது எத்தனையோ நேரம் தெரிந்தே கூட பாவத்தை செய்து விலகி போகிறோம். அறியாமையில் செய்கிற பாவமும் ஒரு பக்கம் இருந்தாலும் தெரிந்தே பாவங்களை செய்து கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலகி போகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற போதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்னா மறுபடியுமாக அவர் அரவணைத்துக் கொள்ளுகிறார். சில நேரங்கள்ல போன வாரம் நான் சொன்ன உதாரணத்தின் மாதிரி ஒரு சின்ன சின்ன சிக்ஷைகள், சின்ன சின்ன தண்டனைகள், சில நேரங்கள்ல பெரிய அடியும் தேவையா இருக்கு. தம்முடைய பாதையை விட்டு விலகி போகிற தம்முடைய மனிதர்களை மறுபடியுமாக தம்மோடு சேர்த்துக் கொள்வதற்கு. யோனாக்கு அப்படிப்பட்ட ஒரு பாடம் தேவையாக இருந்தது. கர்த்தரை மறுபடியுமாக அவர் அண்டிக் கொள்வதற்காகவே கர்த்தர் யோனாவை இழுத்துக் கொள்கிறார். தம்முடைய மக்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிடுகிறதில்லை. 2வது, எப்படிப்பட்ட துன்பங்களுக்கு மத்தியில கர்த்தருடைய மக்கள் போவதற்கு கர்த்தர் அனுமதித்தாலும் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். துன்பங்களுக்கு மத்தியில போகும்போது நீங்க தோழ வேண்டாம். ஐயோ இவ்வளவு துன்பங்கள் இருக்கே, எனக்கு உதவி செய்ய யார் இருக்கா, இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னால சகிக்க முடியலையே, என்னால பார்க்க முடியலையே. ஒருவேளை சரீர சுகவீனங்களா இருக்கலாம், வியாதிகளா இருக்கலாம், அல்லது பொருளாதார நெருக்கடிகளா இருக்கலாம். பல சூழ்நிலைகள் இப்படி கடுமையா போகிற போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களை படைத்து உங்களை ரட்சித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யோனாவினுடைய மீனுடைய வயிற்றில் இருந்த யோனாவோடு கூட கர்த்தர் இருந்தார். யோனாவுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த யோனாவை போல யோனா செய்தது பெரிய பாவம் தான் கர்த்தருக்கு எதிராக. இருந்தாலும் கர்த்தர் அதை விசாரிக்கிற போது அந்த விசாரணைக்கு அவர் ஒப்பு கொடுத்து தாழ்மையோடு அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். இதுதான் யோனா இருந்த சூழ்நிலை. ஓகே, எதற்காக அவர் ஜெபிக்கிறார்? எதற்காக அவர் ஜெபிக்கிறார்? உங்ககிட்ட இந்த கேள்வி நான் கேட்டேன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? யோனா மீன் வயிற்றிலிருந்து எதுக்காக ஜெபித்தார்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க எத்தனையோ முறை யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிச்சிருப்பீங்க இல்லையா? எத்தனையோ முறை இந்த ஜெபத்தையும் வாசிச்சிருப்பீங்க.
யோனா எதுக்காக ஜெபித்தார்? மீனினுடைய வயிற்றுல இருந்து. சரி, யோனா ஜெபித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க மீன் வயிற்றுல பெருக்கிறீங்க, நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணீங்க சொல்லுங்க. கரைக்கு போகணும், அதானே எல்லாம் அதுதான் ஜெபம் பண்ணும். எப்பா என்னால முடியல ஆண்டவரே, எப்படியாவது இதுல இருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, நான் கரைக்கு போகணும், கரையை பார்க்கணும், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நீங்க கொடுத்த அடி போதும், தாங்க முடியல, ரொம்ப நேரம் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு, வாட்சும் சரியா தெரிய மாட்டேங்குது, எது பகலு எது இருட்டுன்னு தெரிய மாட்டேங்குது, ஒரே இருட்டாவே இருக்கிற மாதிரி இருக்கு, சீக்கிரம் என்னை கொண்டு போய் கரையில சேர்த்துருங்க. இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே யோனா அந்த மீன் வயிற்றிலிருந்து நீங்க அந்த ஜெபம் முழுதும் வாட்சி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணவே இல்லை. நீங்க வேணா பாருங்க, யோனாவுடைய அந்த ஜெபத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முழுமையாக நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே இந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, என்னை கொண்டு போய் கரையில மீனை இறக்கி விடுற சொல்லுங்க அப்படின்னு யோனா ஜெபித்ததா நம்ம பார்க்கவே முடியாது. மறுபடியும் நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த மீனின் வயிற்றிலிருந்து நான் வெளியே போகணும் ஆண்டவரேன்னு யோனா ஜெபித்ததை பார்க்க முடியுமா? தன்னுடைய துன்பமான ஒரு சூழ்நிலைய அவர் விவரிக்கிறார். எவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில நான் இருக்கிறேன்கிறத விவரிக்கிறார். மரணத்துக்கு வரைக்கும் போனதை விவரிக்கிறார். தேவன் அற்புதமாக அவரை பாதுகாத்ததை, உயிரோட வைத்திருக்கிறதை அவர் சொல்லுகிறார். அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு, நிச்சயமா நான் என்ன செய்வேன், என்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவேன் என்கிற எல்லா நம்பிக்கையும் அவருக்குள்ள இருந்த போதிலும் ஒரு இடத்துல அவர் என்ன கேட்கல, இந்த துன்பத்திலிருந்து, இந்த மீனின் வயிற்றிலிருந்து விடுவித்து என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் ஆண்டவரேன்னு அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியல. மீனின் வயிற்றிலிருந்து யோனா ஜெபித்தார் என்று கேட்ட உடனே அவர் எப்படியாவது இந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளிவந்து விட வேண்டும் என்பதற்காக ஜெபித்திருப்பார் என்றுதான் நம்ம எல்லாம் நினைத்திருக்கலாம். ஆனா யோனா அப்படி ஜெபிக்கல. அப்படின்னா யோனா எதற்காக ஜெபித்தார்? இந்த கேள்வி வரும் இல்லையா? உண்மையிலேயே யோனா எதற்காக ஜெபித்தார் என்றால் தன்னுடைய விடுதலைக்காக அல்ல. அந்த விசுவாசம் யோனாவுக்கு இருந்திருக்கும். அதனாலதான் அந்த விசுவாச வார்த்தைகள்ல நானோவெனில் துதியின் சத்தத்தோட என் பொருத்தனைகளை செலுத்துவேன் அவர் சொல்லுகிறார். அவர் ஜெபித்தது எதற்காகனா தன்னுடைய பாவத்தால் இழந்து போன தேவனுடைய உறவை மீண்டும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அவருடைய சிந்தனை முழுமையாக இப்ப எதை நோக்கி இருக்கிறது என்றால், ஆண்டவரே, என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக அற்புதமான உம்முடைய உறவை நான் இழந்து விட்டேன், நீர் என்னை தள்ளிவிட்டேன். இந்த துன்பங்கள் எல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உம்முடைய பிரசன்னத்தை விட்டு, உம்முடைய வார்த்தைகளை விட்டு, உம்மை நினைவுபடுத்தக்கூடிய காரியங்களை விட்டு நான் என்னை விலகி ஓடிக்கொண்டிருந்த அந்த பாவத்தை தடுத்து நிறுத்தும்படிக்கு நீர் செய்திருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்தை நான் தேடுகிறேன், என்னுடைய பாவத்தால் இழந்து போன உம்முடைய உறவை நான் வாஞ்சிக்கிறேன் என்று அவர் ஜெபிக்கிறதான் பார்க்கும். அவருடைய ஜெபத்தை நல்லா கவனிச்சு பார்த்தா ஒரு இடத்துலயும்
அவர் தேவனை குறை கூறி இருக்க மாட்டார். எந்த இடத்துலயும் ஆண்டவரை குறை சொல்லி இருக்க மாட்டார். மற்றவர்களை காரணம் காட்டி இருக்க மாட்டார். அந்த ஜெபத்துல பாத்தீங்கன்னா, இப்படி எல்லாம் இருந்திருந்தா நான் இப்படி செஞ்சிருந்திருக்க மாட்டேன்ல ஆண்டவரே, நீங்க அங்கவே வேற யாரையாவது வச்சு எனக்கு புத்தி கொடுத்திருந்தா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் ஆண்டவரே, அந்த மாதிரி எந்தவித காரணத்தையும் அவர் அங்க காட்டல. மாறாக அங்க தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதற்கான தண்டனையாக இவைகள் எல்லாம் நடக்கிறதுன்றதை அறிந்து, இவைகளையெல்லாம் கர்த்தரே செய்கிறார் என்பதை அறிந்து, இதன் மூலமாக தான் இழந்து போன தேவனுடைய உறவை புதுப்பிப்பதற்காகவே அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக நான் உம்மை விட்டு விலகி ஓடி இழந்து போன உம்முடைய உறவை மீண்டுமாக அடைவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். அது எப்படி எவ்வளவு உறுதியா சொல்றோம் அப்படின்னா, இந்த அதிகாரத்துல மொத்தமே 10 வசனங்கள் தான் இருக்கு. இந்த 10 வசனங்கள்ல 8 வசனம் யோனாவுடைய ஜெபம். இந்த முதல் வசனம் ஆரம்பிக்குது, மீனின் வயிற்றிலிருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார்னு. 10வது வசனத்துல அந்த ஜெபத்துக்கான பதில் கிடைக்கிறது. இடையில இருக்கிற இந்த 8 வசனம் தான் யோனாவுடைய அந்த ஜெபம். அந்த 8 வசனங்களும் பாத்தீங்கன்னா சங்கீதங்களின் பல பகுதிகளை எடுத்து அதை நினைவுபடுத்தி யோனா இங்க ஜெபிக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இதை நீங்க சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா, அல்லது இப்போ வாசிக்கும் போது இதை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? சில இடங்கள்ல உங்களுக்கு இந்த வார்த்தைகளை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு நினைவு வந்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இந்த 8 வசனத்திலையும் யோனா எடுத்து அவருடைய ஜெபம் எதுல இருந்து வந்திருக்குதுன்னா சங்கீத புத்தகங்கள்ல இருந்து வந்திருக்கு. இப்ப 2வது வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா, இதெல்லாம் நான் சொல்றேன், நீங்க குறிச்சிக்கலாம், அப்புறம் நீங்க வீட்டுல போய் கூட வாசிச்சு பார்க்கலாம். எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. 2வது வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா அவர் சங்கீதம் 18 இருந்து அவர் எடுத்து ஜெபிக்கிறார். சங்கீதம் 18, 5, 6 வசனங்களை எடுத்து அவர் ஜெபம் பண்றார். 3வது வசனத்தை பார்த்தோம்னா சங்கீதம் 43, 7 குறிச்சிக்கோங்க, வீட்டுல போய் நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. 3வது வசனம் வந்து சங்கீதம் 43, 7. 4வது வசனம் சங்கீதம் 5, 7. 5வது வசனம் சங்கீதம் 69, 1, 2. 6வது வசனம் சங்கீதம் 16, 10. 7வது வசனம் சங்கீதம் 18, 6. 8வது வசனம் சங்கீதம் 31, 6. 9வது வசனம் சங்கீதம் 3, 8. இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து யோனா இங்க ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் என்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது, எதை நமக்கு நினைவுபடுத்துகிறதுனா யோனாவுடைய மனம் திரும்புதல அங்க நினைவுபடுத்துகிறது. யோனா எந்த அளவுக்கு வேதத்துல பரிச்சயமாக இருந்து ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்து கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்து போன போது தன்னுடைய மனம் திரும்புதல் புதுப்பிக்கப்படுவதற்காக ஆண்டவர் செய்திருக்கிற இத்தனை காரியங்களை நினைவு கூர்ந்து மெய்யான மனம் திரும்புதலை அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய சங்கீதங்கள்ல வந்த வார்த்தையின் மூலமாக, சங்கீதக்காரர்கள் பட்ட துன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் கர்த்தரை எப்படி விசுவாசித்து எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பாக ஊக்கமாக ஜெபித்தார்கள், அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எப்படியெல்லாம் உதவி செய்து அவர்களுக்கு விடுவித்திருக்கிறார் என்பதையெல்லாம் அறிந்திருந்த அந்த யோனா அதே சங்கீத புத்தகங்கள்ல இருந்து தன்னுடைய நெருக்கத்துல அந்த வார்த்தைகள் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ 8 வசனங்கள் யோனாவுடைய ஜெபம், அது 8மே சங்கீத புத்தகங்கள்ல இருந்து வரக்கூடிய ஜெபங்களாக இருந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதுதான் மனம் திரும்புதலின் அடையாளமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். மெய்யான மனம் திரும்புதல் விடுதலையை விட இழந்து போன தேவனுடைய உறவை அடைவதிலேயே கவனம் செலுத்தும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏதோ ஒரு துன்பத்தை நாம அனுபவிக்கிற போது நமக்கே தெரியும், என் கடவுளை விட்டு நான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்தது நிமித்தமாக தேவனுடைய தண்டனை எனக்கு வந்திருக்கிறதுன்னு தெரியும் போது அந்த தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதை விட ஒரு மெய்யான மனம் திரும்புதல் முதலாவது எதை வாஞ்சிக்கும் என்றால் அந்த பாவத்தை நிமித்தமாக நான் இழந்து போன தேவனுடைய உறவை அடைய வேண்டும் என்றதுலதான் அது ரொம்ப அக்கறை செலுத்தும். யோனாவுடைய ஜெபமும் அப்படிப்பட்டதான். யோனாவுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. நிச்சயம் கடவுள் என்ன செய்வார், என்னை பாதுகாப்பார், என்னுடைய மரணத்தின் வரையில் போன என்னை
இந்த மீனுக்குள்ளாக பாதுகாத்து வைத்திருக்கிற தேவன் நிச்சயமாக என்னை விடுவிப்பார். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், அங்க பலி செலுத்துவேன், பொருத்தனைகளை செலுத்துவேன். இதெல்லாம் யோனாவுக்கு அவருடைய இருதயத்துல விசுவாச நம்பிக்கை இருந்த போதிலும் அவருடைய இப்போதைக்கு இந்த துன்பத்துக்கு மத்தியில அவருக்கு தேவையாக இருந்தது என்னன்னா, இழந்து போன அந்த உறவை எப்படியாவது நான் மீண்டுமாக அடைய வேண்டும். ஆண்டவரே, அதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும் என்று. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருடைய ஜெபங்கள் இப்படித்தான் இருக்கு. தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு அவருடைய பாவத்தை உணர்த்தின போது சங்கீதம் 51 தாவீது ஜெபித்தது அதுக்காக தான் ஜெபித்தது. ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நிமித்தமாக உம்மோடு உள்ள உறவை நான் இழந்து விட்டேன். அந்த உறவை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பிரசன்னத்தை நான் இழந்துட்டேனே இந்த பாவத்தின் நிமித்தமாக. அதுதான் ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களுடைய குணாதிசயமாக இருக்கிறது, மெய்யான மனம் திரும்புதலின் அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல இந்த கெட்ட குமாரனுடைய உவமையை சொல்லுகிற போது அங்கே இதே தான் பார்க்கிறோம். லூக்கா 15வது அதிகாரத்துல 17 20 வசனங்கள்ல பார்த்தோம்னா, லூக்கா 15வது அதிகாரம் 17 20 வசனங்கள்ல இந்த கெட்ட குமாரன் அங்க தூர தேசத்துக்கு போய் தன்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் இழந்து இந்த பன்றிகளுக்கு நடுவுல உட்கார்ந்து பன்றிக்கு கிடைக்கிற தவுட்டை வச்சாவது எப்படியாவது வயிற்று நிரப்பலான்னு பார்த்து அதுவும் நடக்காத போது 17வது வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று நம்ம பார்க்கணும். இப்ப இங்க அந்த கெட்ட குமாரன் அவனுடைய மனம் திரும்புதலின் போது அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க. அவங்க அப்பாட்ட போய் என்ன சொல்ல போறேன்னு சொல்லி அவன் நினைச்சு வர்றான். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். முதல்ல சொல்ல வேண்டியது அதுதான், நான் பாவம் செய்து விட்டேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த தகுதியெல்லாம் நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. அந்த தகுதியெல்லாம் நான் எதனால இழந்துட்டேன்? இந்த பாவத்தினால நான் இழந்து விட்டேன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அங்கே இருக்கல அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு போனான். தகப்பனுடைய அன்பு அதுக்கு மேலானது. நம்ம பார்த்தது, தகப்பன் தூரத்திலே தன் மகனை பார்த்து ஓடி போய் கட்டி அணைத்து அவனை சேர்த்துக் கொள்ளுகிறார், விருந்து செய்கிறார், அதெல்லாம் அப்புறம். ஆனா இங்க அந்த பாவம் செய்து மறுபடியுமாக அந்த மனம் திரும்புதல் வருகிற போது முதலாவது வரக்கூடிய சிந்தனை என்னன்னா, விடுதல் எல்லாம் அப்புறம். இந்த தொல்லையில இருந்து, இந்த துன்பங்கள்ல இருந்து, இந்த கஷ்டங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும்ன்றதெல்லாம் அப்புறம். ஒரு கிறிஸ்தவன் மனம் திரும்புதலை அடைகிற போது அவன் முதலாவது வாஞ்சிக்கிறது என்னன்னா, இழந்து போன தேவனுடைய பிரசன்னத்தை தான் வாஞ்சிப்பான். ஏன்னா அதுதான் அவனுக்கு பெருசா தோணும். இந்த தொல்லைகள் கஷ்டங்கள் இதுல இருந்தெல்லாம் நிச்சயம் ஆண்டவர் ஒரு நாள் விடுதலை கொடுப்பார். யோனாவுக்கு அது நல்லா தெரியும். அதனாலதான் அவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இதுதான் உண்மையான மனம் திரும்புதலும் கூட. யோனாவும் இங்க அப்படித்தான் ஜெபம் பண்ணுகிறார். இழந்து போன உறவை அடைய அவர் ஜெபிக்கிறார். யோனா 2வது அதிகாரத்துல பார்த்தோம்னா 4வது வசனத்துல, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். அந்த வேதனையை அவர் உணர்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து நீர் என்ன செய்து விட்டீர்? என்னை தள்ளிவிட்டு. 7வது வசனத்துல, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகிறது. தொய்ந்து போகிறது. எதனால் தொய்ந்து போகிறது? யோனாவினுடைய ஆத்மா தொய்ந்து போகிறதற்கு காரணம் என்ன? மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறோமே, இவ்வளவு கஷ்டப்படுறோமேன்றதுனாலயா? இல்ல. யோனாவினுடைய அந்த தொய்ந்து போகிறதுக்கு காரணம், அந்த ஒரு விடாய்த்த நிலைக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போனேனே என்கிற அந்த வேதனை. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் சேர்ந்தது. நிச்சயமாக என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர். 9வது வசனத்துல பாருங்க, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி தன்னுடைய ஜெபத்தை அவர் நிறைவு செய்கிறார். அவ்வளவுதான். யோனா கிட்ட
என்ன நடக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரோ அது நடந்துருச்சு. யோனாவுக்கு இங்க மனம் திரும்புதல் புதுப்பிக்கப்பட்டது. தான் செய்த பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு பெருசுன்றத உணர்ந்து கொண்டார். கர்த்தருடைய உறவை இழந்ததினுடைய, கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்ததினுடைய விளைவு அது எவ்வளவு கோரமானதுங்கிறத அவர் உணர்ந்து கொண்டார். உணர்ந்து கடைசியில் அவர் சொல்றாரு, இதெல்லாம் இருந்தாலும் ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே என்று சொல்லி அவர் தன்னுடைய ஜெபத்தை முடிக்கிறார். 9வது வசனம் யோனாவுடைய விசுவாசத்தை நமக்கு காட்டுகிறது. கர்த்தர் தன்னை விடுவிப்பார் என்கிற விசுவாசம் அவருக்கு இருந்ததையும் பார்க்கிறோம். அவருடைய விசுவாசத்தின்படியே ஆண்டவர் யோனாவை விடுவித்ததையும் பார்க்கிறோம். 10வது வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. மனம் திரும்புதல் அங்கு புதுப்பிக்கப்பட்டது. கர்த்தரோட உள்ள அந்த உறவு மறுபடியுமாக புதுப்பிக்கப்பட்டது. கர்த்தரை நோக்கி யோனா வயிற்றிலிருந்து பல பொருத்தனைகளை செய்திருக்கலாம். அந்த பொருத்தனைகளுக்கெல்லாம் பதிலாக கர்த்தருடைய யோனாவுடைய ஜெபத்திற்கு பதிலாக ஆண்டவர் அங்க மீனுக்கு கட்டளையிடுகிறார். அந்த மீன் யோனாவை கரையிலே கக்கி விட்டதுன்னு பார்க்கிறோம். ஒரு சேதமும் இல்லாம அந்த மீன் வாயிலிருந்து யோனா கரையில வந்து நிற்கிறார். இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அற்புதத்திலையும் அற்புதம், அதிசயத்திலையும் அதிசயம். மீனோட வயிற்றுல போய் 3 நாள் ராப்பகல் இருந்து அங்கிருந்து ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த மனுஷனுக்கு விடுதலையை கொடுத்ததெல்லாம் ரொம்ப பெரிய அற்புதமானது. இதுல இருந்து சில பாடங்களை நாம படிக்கிறோம், அந்த பாடங்களோட முடிக்கலாம். முதலாவது, நீங்க துன்பப்படும் போது எதற்காக ஜெபிக்கிறீர்கள் கேட்கணும். உங்களுடைய விடுதலைக்காகவா அல்லது பாவத்தால் இழந்து போன தேவனுடைய உறவை மீண்டும் அடைவதற்காகவா? நிறைய நேரங்களில் நம்ம எதை அதிகமா வாஞ்சிக்கிறோம்னா, எப்படியாவது இந்த சூழ்நிலையில இருந்து நான் விடுதலை அடைஞ்சா போதும், இந்த துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அங்க நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆமா நான் பாவம் செஞ்சேன் தான், நான் எல்லாம் அதெல்லாம் சொன்னாலும் கேட்கறது என்னன்னா, எப்படியாவது இந்த துன்பத்துல இருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே, விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஆனா யோனாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னா, நம்முடைய விடுதலையையும் விட அந்த பாவத்தால் நாம இழந்து போன தேவனுடைய உறவை மீண்டுமாக அடைவதற்கு, அந்த ரட்சிப்பின் ஆனந்தத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும், அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் சமாதானத்தையும் அடைகிறதுலதான் நம்முடைய சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அவருடைய மக்களை ஆண்டவர் பாதுகாப்பார். ரெஃபர்மேஷன் டே நம்ம நினைக்க போகிறோம். திரும்பி பார்த்தா எத்தனையோ பேரை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார், எத்தனையோ பேரை துன்பங்களுக்கு மத்தியில காப்பாற்றி இருக்கிறார், எத்தனையோ பேரை ஆண்டவர் மரணத்துக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ரத்த சாட்சிகளா மரித்தவர்களுடைய லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ரத்த சாட்சிகளா மரித்திருக்கிறார்கள். ஆண்டவர் சிலரை விடுவிக்கிறார், சிலரை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். அது அவருடைய சித்தம். அதனாலதான் அவர் முடிக்கும் போது என்ன சொல்றார் பாருங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கிறார். விடுதலை எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களாக அப்படிப்பட்ட துன்பங்களுக்கு மத்தியிலிருந்து நாம் ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தாவே உம்முடைய உறவில் மறுபடியும் என்னை புதுப்பித்துக் கொள்ளும். நான் என் பாவத்தின் நிமித்தமாக இழந்து போன அந்த உறவு, ஏன்னா அந்த கடவுளோடு உள்ள அந்த உறவு இல்லைன்னா இருதயத்துல சமாதானமே இருக்காது. நீங்க வேற எதை செய்ய பார்த்தாலும் இருதயத்துல அந்த ஒரு சமாதானம் இல்லைன்னா அதுல ஒரு வெறுமை இருக்கும். நீங்க செய்கிறது எதுவுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியாவே இருக்கவே இருக்காது. ஆகவே இது நீங்க ரொம்ப மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான பாடம் யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கணும். 2வது முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா, வேத வாசிப்பினுடைய அவசியத்தையும் வேத வசனங்களை மனனம் செய்கிறதுனுடைய அவசியத்தை இங்க நம்ம பார்க்கணும். யோனா அந்த துன்ப காலத்துல அவரா என்னத்தையோ உளறிட்டு இல்ல, பயத்துல புலம்பல, அங்கலாய்க்கல, தேவையில்லாம எதுவும் வார்த்தைகளெல்லாம் உளரல. அவருடைய ஜெபம் 8 வசனம், அந்த 8 வசனத்திலையும் 8 சங்கீத பகுதிகளை எடுத்து அவர் ஜெபம் பண்ணிருக்கார். அப்ப அந்த ஜெபம் எவ்வளவு வைட்டல் ஜெபமா இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை பற்றி கொண்டு, கர்த்தருடைய வேதத்தை நினைவு கொண்டு, கர்த்தருடைய வேதத்தையே ஜெபமாக மாற்றி ஜெபிக்கிறதுன்றது எவ்வளவு அற்புதமானதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஜெபங்கள்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கா, இந்த அளவுக்கு இருக்கா? கர்த்தருடைய வேதத்தை பற்றி கொண்டு கர்த்தருடைய வேதத்திலிருந்து எடுத்து ஜெபிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கா?
ஏன் அதுல நம்ம ரொம்ப குறை உள்ளவர்களா இருக்கிறோம்னா, வேதத்தோட அந்த அளவுக்கு நம்ம பழகல, வேதத்தோட அந்த அளவுக்கு பரீட்சை இல்லை. ஒரு போதகர் ஒரு முறை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் பிரசங்கத்துல, வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் நம்ம மனப்பாடமா பண்ணி அதுல இருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் தனியாக பிரித்து வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில தேவைகளுக்கு ஏற்ப அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி பற்றி ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு பிரசங்கத்துல நான் கேட்டிருக்கேன். ஆனா நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போகிறது இல்ல, வேதத்தை அந்த அளவுக்கு படிக்கிறது இல்ல, வேதத்தோட அந்த அளவுக்கு நெருங்கி சேர்றது இல்ல, வசனங்கள் அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்றது இல்ல. நம்முடைய துன்பங்கள்ல ஆண்டவரே உதவி செய்யும், இதை தவிர வேற எதுவும் சொல்றதும் இல்லை. ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே உதவி செய்யும், ஆண்டவரே உதவி செய்யும். ஆனா யோனா இங்க அற்புதமான ஒரு பாடத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறார். அது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை எந்த அளவுக்கு அவர் மனதில் வைத்திருக்கிறார். இந்த துன்பத்துக்கு மத்தியில கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு அவர் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். இது ஒரு நல்ல பாடம். மூணாவது ஒரு பாடம், கடவுளுடைய கிருபை அங்க பார்க்கிறோம். மனம் திரும்புகிற எந்த பாவிக்கும் ஆண்டவர் வாழ்க்கையை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. வேற ஒன்னும் செய்ய முடியாது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை தேவன் கட்டளையிடுவார், அங்க விடுதலை கிடைக்கும். கடவுள் எதிர்பார்க்கிறது அந்த மனம் திரும்புதல தான். மனம் திரும்புகிற போது அது எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் என்ன செய்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். எந்த இடத்திலிருந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கடலின் ஆழத்துல மீனின் வயிற்றுல உட்கார்ந்து ஜெபித்த யோனாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை, எந்த இடம், எந்த நேரம், எந்த சந்தர்ப்பம், இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. எல்லா நேரங்கள்லயும், எல்லா இடங்கள்லயும், எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் எப்படிப்பட்ட துன்பமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள் இருந்தாலும் அங்கிருந்து ஜெபிக்கிற போதும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திற்கு வருவார்கள். நம்முடைய நம்பிக்கை நம்மீது அல்ல, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் மீது. நாம் பலவீனம் உள்ளவர்கள் தான், பாவங்களை செய்யக்கூடிய இயல்புடையவர்கள் தான், பாவங்களை செய்து வீழ்ந்து போகிறவர்கள் தான். ஆனாலும் அந்த பாவத்துக்கு மத்தியில மனம் திரும்புதலோடு, அந்த மனம் திரும்புதலின் கண்ணீரோடு தேவனிடத்தில் வருகிற போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு நிச்சயமாக பதில் தந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இதுதான் யோனாவுடைய ஜெபத்துல நாம் பார்க்கிறோம். 2 சாப்டரை க்ளோஸ் பண்ணிருக்கிறோம், முடிச்சிருக்கிறோம். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோம்.